ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ESM தம்பிஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க இருக்கோம்னா, யூனிக் எக்ஸ்போர்ட் அதாவது 19/1/2024 இன்றைக்கி என்ன கோர்ட்டில் அப்டேட் நடந்தது அதை பற்றின வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா யூனிக் எக்ஸ்போர்ட்டால் பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்கள என் சேனலை சப்ஸ்கிரைப் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு யூனிக் எக்ஸ்போர்ட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற அப்டேட் நான் கண்டிப்பாக கொடுப்பேன். தேங்க்யூ. இன்னைக்கு அதாவது 19/1/2024 அன்னைக்கு காலையில் நவீனோட பெயில் பெட்டிஷனுக்காக கோர்ட்டில் கேஸ் வந்தது. அப்போ அந்த 2 பேருமே இன்னைக்கு அந்த பெட்டிஷன் மேலே அவங்க ஆர்குமெண்ட் பண்ணி ஏன் இந்த கேஸ் நடக்குது, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் ஸ்ரீராம் போட்ட எஃப்ஐஆர் இருக்குது. அந்த எஃப்ஐஆர் மேலே அவங்க கேஸ் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ மிஸ்டர் ஸ்ரீராமுக்கு 81 lakhs அதாவது 81 லட்சம் ரூபாய் நெருக்கி அவங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நவீனோட லாயர்ஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்கு ஓகே இவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா அப்போ மற்றவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போகும்போது ஆன்லைன் டிரான்சாக்ஷனை நாங்கள் கட்ட ரெடியாக இருக்கோம். அது கிட்டத்தட்ட ஒரு 8 கோடி ரூபாய் நெருக்கி, அதாவது நம்ம 2 லாயர்ஸ் போட்ட அந்த கேஸ் 34 பேர் கட்டினதுல ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அக்கௌண்ட்டில் டைரெக்டாக போட்ட டிரான்சாக்ஷன் 8 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட நியர்பை. அந்த அமௌண்ட்டை நாங்கள் கட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க கேட்டப்ப இல்லை, அமௌண்ட் ஆன்லைனில் கொஞ்சம் பேர் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் பேர் பை கேஷாக கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் பேர் இன்னொருத்தவங்க லீடர்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டு அந்த அக்கௌண்ட் மூலமாக டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு. இது ஐடி தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அக்கௌண்ட் டு அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் பார்க்கக்கூடாது, ஐடி பார்க்கணும். ஐடி கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டர் ஐடி, அதாவது எஃப்என்பி இந்த மாதிரி நிறையா இருக்குல்ல, அந்த ஐடியை தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி லாயர்ஸ் ஆர்கியூமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை ஜட்ஜி ஏற்றுக்கிட்டு இன்னைக்கு கட்டினா மொத்த பணத்தையும் கட்டுங்க, இல்லைனா பெயிலை கேன்சல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு மிஸ்டர் நவீனோட பெயில் கேன்சல் ஆகிருக்கு. இப்போ அடுத்த கட்ட மூவ் நவீனோட லாயர்ஸ் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அது அவங்களோட டிசிஷன். நம்ம அதில் ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க இதே இதில் பண்ண போகிறாங்களா இல்லை ஹைகோர்ட் போக போகிறாங்களா, இட் இஸ் நவீன் லாயர் டிசிஷன், நம்மளுக்கு தெரியாது. ஆனால் பழனிப்பிரசாத் அவங்க இன்னைக்கு லாயர் வந்திருந்தாங்க கோர்ட்டில் அவங்க கேட்கும் போகும்போது நீதிபதி அவர்கள் உங்களுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கும் போது, இல்லை சார் எங்ககிட்ட நிறைய பெட்டிஷன் இருக்குது, நாங்கள் இந்த கேஸை பற்றி நிறைய எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, உங்ககிட்ட எல்லாமே இருக்கலாம், ஆனால் இந்த கேஸுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது, அதனால் நீங்கள் வெளியே இருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கதா அங்கே நடந்துக்கிட்ட விஷயத்தை நம்மளுக்கு சொன்னாங்க. சரி, ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் இப்போ நான் செய்ய வேண்டியது என்னென்னா, நம்ம நரேஷ் கூட லாயர் அவங்க 2 பேர் இருக்காங்க, மிஸ்டர் பாக்கியநாதன், மிஸ்டர் கிருஷ்ணன். ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் லாஸ்ட் டைம் வீடியோவில். இப்போ அவங்க கிட்ட இன்னைக்கு டேட்டுக்கு 44 மெம்பர்ஸ் ஆட் ஆகிருக்காங்க. ஆல்ரெடி 34 மெம்பர்ஸ் இருக்காங்க பெட்டிஷன் போட்டுட்டு. இன்னைக்கு 44 மெம்பர்ஸ் புதுசாக பெட்டிஷன் போடுறதுக்கு பண்ணியிருக்காங்க. இப்போ டோட்டலாக ஒரு 78-80 மெம்பர்ஸ் கிட்ட வந்துட்டாங்க அவங்க லாயர் கிட்ட. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அந்த லாயர்ஸோட நம்பர் தரேன், இந்த இருக்குது, இந்த 2 நம்பர் தான். அவங்க பேர் நான் என்னன்னு சொல்லிட்டேன். மிஸ்டர் பாக்கியநாதன், மிஸ்டர் கிருஷ்ணன் 2 பேருமே அட்வொகேட்ஸ். நீங்கள் அவங்களோட பேசிக்கலாம், டைரெக்டாகவே நம்பர் கொடுத்துருக்கேன். இல்லை அப்டேட் பண்ணி கேட்கலாம். ஆனால் அப்டேட் டைமிங் ஈவினிங் டயத்தில் கேளுங்க, மார்னிங் டயத்தில் கேட்காதீங்க. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்கேன். நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா இட் இஸ் யுவர் சாய்ஸ். நான் சொன்னேங்கிறதுக்காக போய் ஜாயின் பண்ணலாம் கூடாது. உங்களோட முழு சம்மதம் இருந்தால் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இட் இஸ் யுவர் சாய்ஸ். நீங்கள் யார்கிட்டனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு லாயரை பிடிச்சி ஜாயின் பண்ணிக்கலாம், பண்ணிக்கோங்க. ஆனால் எல்லாரும் கேஸ் போடுங்க. கேஸ் போட்டால் மட்டும்தான் காசு கிடைக்குங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. யாரும் உங்களுக்கு வாங்கியெல்லாம் தரமாட்டாங்க. நீங்களா போய் கேஸ் போடணும். அது யார் மூலமாகவும் போடுங்க. ஆனால் என்ன அப்டேட் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் நான் சொல்ல வர்றது. நவீனோட லாயர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அதை நாங்கள் அமௌண்ட் பே பண்ண ரெடியாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்காக நீங்கள் பயப்பட தேவையில்லை. எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா காசும் ஆன்லைனில் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, நாங்கள் லீடர்ஸ் கிட்ட கொடுத்துருப்பாங்க, அந்த லீடர்ஸ் இன்னொருக்கிட்ட கொடுத்துருப்பாங்க. இது பை ஹேண்ட் டிரான்சாக்ஷன், இல்லை லீடர்ஸ் அக்கௌண்ட்டில் மாற்றிட்டு அவங்க வேறு ஏதாவது அதை வழியில் கொடுத்துருப்பாங்க. அதனால் இது மொத்தத்தையும் நீங்கள் கருத்தில் கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் பயப்பட தேவை கிடையாது. ஆனால் மேக்ஸிமம் உங்ககிட்ட அந்த லீகலைஸ் டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும், ஐடி எல்லாமே இருக்கணும். நீங்கள் எப்போ கொடுத்தீங்க, யாருக்கு கொடுத்தீங்க, இதை ஃபுல்லாக நீங்கள் பெட்டிஷனில் மென்ஷன் பண்ணி நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணணும். சரியா? இதுதான் நான் சொல்ல வர்றது முக்கியமான விஷயம். இப்போதைக்கு நவீன் அவங்களோட பெயில் பெட்டிஷன் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து என்ன கட்ட நடவடிக்கை அப்படின்னு சொல்லி ஃபர்தர் அப்டேட் வரும்போது நான் கண்டிப்பாக சொல்லுவேன். நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுக்கு பிடிச்ச லாயர் யார்கிட்டனாலும் போங்க. இந்த லாயர்கிட்ட போனாலும் போங்க, இல்லை வேறு எந்த லாயர்கிட்ட போனாலும் போங்க. ஆனால் உங்கள் கேஸ்
மரியாதைக்குரிய நீதிபதி அவங்க கிட்ட போய் சேரணும். அந்த பெட்டிஷன் உங்க அந்த கேஸில் போய் சேரணும். சேர்ந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வீட்டிலே இருந்துக்கிட்டு பணம் கிடைச்சிருவாங்கன்னா அப்படி யாரும் கொடுக்க மாட்டாங்க. சட்டப்படி இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த 2 லாயர்ஸ் அவங்க வந்து வாதாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட இப்போ ஒரு 80 பேர் கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. ஜாயின் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா அவங்களோட ஸ்ட்ரென்த் கூடும். அவங்க கோர்ட்டில் பேசும்போது 4 பேர் சேருவாங்க. ஒரே டார்கெட்டை நோக்கி எல்லாரும் ஓடலாம். இது என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்கள் என்னன்னாலும் பண்ணிக்கோங்க. அது உங்களோட முடிவு. நாளைக்கு நான் சொன்னேங்கிறதுக்காக என்னையும் சொல்லக்கூடாது. நான் கிளியராக சொல்லிடுறேன். இட் இஸ் யுவர் ஓன் டிசிஷன். உங்களோட சொந்த முடிவு. உங்கள் மனசுக்கு எது சரின்னு படுதோ நீங்கள் அதை பண்ணிக்கோங்க. சொல்ல வேண்டியது என்னோட கடமை. என் யூனிக் எக்ஸ்போர்ட்டை பற்றி நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வீடியோ போட்டுட்டேன். ஏன் போட்டேன், எதுக்காக போட்டேன் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லியிருக்கேன். ரொம்ப பேர் என்னை வந்து நவீனோட ஆள், நான் வந்து நவீனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நான் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், அப்போல்லாம் நான் எவனுக்குமே சப்போர்ட் பண்ணல. நான் கிளியராக சொல்லிடுறேன். நவீன் 1ஆம் நம்பர் திருடங்கிறது எல்லாருக்குமே தெரியும். 10 தடவை 100 தடவை சொல்லிட்டேன். ஆனால் அதுக்கு கீழே இருக்க லீடர்ஸ் இருக்காங்கல்ல, இப்போ A2, A3, A4, அக்யூஸ் நம்பர் 1, 2, 3 இப்போ எல்லாரும் வருவாங்க லைன்லாவே. சரியா? அது நம்ம செய்ய தேவையில்லை. ஆல்ரெடி அதுக்கான ஒர்க் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் அன்றைக்கே ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், உப்பு தின்னீங்கன்னா தண்ணி குடிச்சே ஆகணும். நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா தண்டனை அனுபவிச்சே ஆகணும். தப்பிக்கலாம் முடியாது. நடந்து முடிஞ்சு போச்சு. மாற்றலாம் முடியாது. சரியா? நீங்கள் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சால் உண்மையை ஒத்துக்கிட்டா தண்டனை குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இல்லாட்டினா நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா கண்டிப்பாக தண்டனை அனுபவிச்சே ஆகணும். கொஞ்சம் லேட் ஆகும். சட்டப்படி நம்ம போகிறதுக்கு, லீகலைஸ் ப்ரொசீஜர் போய் போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் கண்டிப்பாக நல்ல வழக்கறிஞர்கள் இருக்காங்க, நல்ல நீதிபதிகள் இருக்காங்க, நல்ல அரசு உயர் அதிகாரிகள் இருக்காங்க, நல்ல காவல்துறை இருக்காங்க. எல்லாருமே காசு வாங்கிக்கிட்டு ஓடுறாள்லாம் இல்லை. நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க ரியல் லைஃப்பில். பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ், பெரிய பெரிய அமைச்சர் எவ்வளோ கோடி வச்சுருக்காங்க, அவங்களால வெளியே வர முடியல. சரியா? அது நடக்கும். கண்டிப்பாக நடக்கும். அது உண்மை. சொல்ல வேண்டிய விஷயம் இதுதான். நான் சொல்லிட்டேன். மற்றபடி உங்களோட சாய்ஸ். நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ எடுங்க. அடுத்த கட்ட ஏதாவது அப்டேட் தெரிஞ்சுது அப்படின்னா நான் கண்டிப்பாக என்னோட சேனலில் போடுவேன். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ ஏமாந்துருக்கீங்க, என்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது எக்ஸாக்ட் ஃபிகர் இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியல. நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லும்போது 4000 ஐடி இருக்குது, 5000 ஐடி இருக்குது அப்படின்னோம். ஆனால் கேஸ் ஃபைல் பண்ண அப்படி அந்த டேட்டில் வரும்போது இப்போ வரைக்கும் 80 பேர் தான் இந்த நவீன் ஜாமீன் பெட்டிஷன் நிப்பாட்டுறதுல 80 பேர் தான் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது என்ன ரீசன், என்ன காரணம்ங்கிறது எங்களுக்கு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களும் அதை பார்த்துக்கட்டும். அப்போ தான் யூனிக் எக்ஸ்பர்ட் பற்றி என்ன அப்டேட் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ.